Taste the Daily. அண்மை செய்தி. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய விடியாதிமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், விரிவான விவரங்கள் என்ன நீங்க பதிவு பண்ணலாம்? நாளை அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பான முழுமையான விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் அரண். பெண்களுக்கு எதிராக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வரக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டர்கள் முதலானவற்றை கட்டுப்படுத்த தவறிய, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய விடியா திமுக ஸ்டாலினுடைய மாடல் ஆட்சியை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மக்கள் அதிகம் கூடும் கழக அமைப்பு ரீதியாக மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 27/12/2024 வெள்ளிக்கிழமை என்று நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். விடியா திமுக ஆட்சியில் அரசு பதவியேற்ற நாள் முதலே தமிழகத்தில் பெண்கள், சிறுமிகள், வயதானோர் உள்ளிட்ட பொதுமக்கள் வெளியில் நடமாட முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு அடியோடு குழி தோண்டி புதைக்கப்பட்டுவிட்டது என்று தெரிவித்திருக்கிறார். கடந்த 23/12/2024 அன்று சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் என்றும் தலைநகரத்தினுடைய மையத்தில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பெருமைமிகு அடையாளங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே மாணவிக்கு இப்படி ஒரு கொடூரம் நிகழ்ந்திருப்பது வெட்கக்கேடானது என குறிப்பிட்டிருக்கிறார். பெண்கள் படிப்பு மற்றும் பணியிடங்களில் பாதுகாப்பாக இருக்க முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் பல்வேறு மாவட்டங்களில் பெண்கள் மீதான வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் தொடர்ந்து அதிகரித்து வண்ணம் உள்ளதோடு கொள்ளைக்காரர்களும் பாலியல் வன்கொடுமையாளர்களும் சுதந்திரமாக சர்வசாதாரணமாக குற்றம் புரிவது வாடிக்கையாக இருக்கிறது என்றும் 6 வயது சிறுமி முதல் 60 வயது கடந்த பெண்கள் வரை யாருமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் விடியா திமுக ஆட்சியில் ஏற்பட்டுள்ளது மிகுந்த வேதனை அளிப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் குற்றச்செயல்கள், குறிப்பாக பாலியல் குற்றச்செயல்கள் பற்றி நான் பலமுறை சட்டமன்றத்திலும் அறிக்கைகள் வாயிலாகவும் பேட்டி வாயிலாகவும் விடியா திமுக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். அதை தடுக்க இந்த அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதை நாளிதழ்களும் ஊடகங்களும் தினசரி நிகழ்வுகளாக செய்திகள் வெளியிட்டு வருகின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார். காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பாலியல் குற்றங்களை தடுக்கவும் சட்டப்படி உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தமிழக காவல்துறை முழு சுதந்திரத்தை இன்று வரை வழங்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த அலங்கோல ஆட்சியில் வியாபாரிகள் தங்களது வணிகத்தை சுதந்திரமாக நடத்த முடியாத நிலை உள்ளது என்றும் ஆட்சியாளர்களுடைய அதிகார துஷ்பிரயோகம், திமுகவினருடைய சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவது, ஆளும் திமுகவினரால் சினிமா துறையை கபலீகரம் செய்வது, ரியல் எஸ்டேட் தொழிலில் அதிகாரம் செலுத்துவது என பல்வேறு மக்கள் விரோத செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவது எழுதப்படாத சட்டமாகிவிட்டது என்று வேதனையோடு குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் மக்கள் படும் வேதனைக்கு அளவே இல்லை என்றும் இத்தகைய கொடுங்கோல் ஆட்சி நடத்திய திரு ஸ்டாலினின் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வன்மையாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் பெண்களுக்கு எதிரான சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் முதலானவற்றை கட்டுப்படுத்த தவறிய, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 27/12/2024 வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மக்கள் அதிகம் கூடும் கழக அமைப்பு ரீதியாக மாவட்ட தலைநகரங்களிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மக்கள் அதிகம் கூடும்
கழக அமைப்பு ரீதியாக மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெற உள்ள கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் செய்திட வேண்டும் என்றும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியை கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களில் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதே போன்று முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அமைக்கக்கூடிய துணை நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைக்கக்கூடிய பிரதிநிதிகள், கூட்டுறவு சங்கங்களிலேயே முன்னாள் பிரதிநிதிகள், கழகத்தின் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் என அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பெண்கள் நலனை முன்வைத்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பும் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண். ஜெயக்குமார், முழுமையான விவரங்களுக்கு நன்றி. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். நாளை அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் பல்வேறு மாவட்டங்களில் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருப்பதோடு கொள்ளைக்காரர்களும் பாலியல் வன்கொடுமையாளர்களும் சுதந்திரமாக சர்வசாதாரணமாக குற்றம் புரிவது வாடிக்கையாக இருக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் பல்வேறு மாவட்டங்களில் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் அதிகரித்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். நாளை அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நாளை காலை 10:30 மணியளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெண்களுக்கு எதிரான தொடர் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்வதாக தெரிவித்துள்ள அவர், அதிமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நாளை காலை 10:30 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார். கழக அமைப்பு ரீதியான மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார்.